வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஏல சீட்டு நடத்தி மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிருஷ்ணகிரி கலெக்டர் அலுவலகத்தில் முன் பொதுமக்கள் தர்ணா போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதேப்பள்ளி கூற்றோடு பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் ஏல சீட்டு நடத்தி பணத்தை திரும்ப தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டோர் நேற்று மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் முன் அமர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துணை போலீஸ் சூப்பர் இன்டென்ட் தமிழரசி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி கலெக்டர் இடம் அழைத்து சென்றார். பின்னர் அவர்கள் கலெக்டர் சரையுவிடம் அளித்த மனுவில் கூறப்படுவதாக, மாதேப்பள்ளி கூற்றோட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஏல சீட்டு நடத்தி வந்தார். அவரிடம் கர்நாடகா, தமிழ்நாடு என பல்வேறு பகுதியை சேர்ந்தவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 2 லட்சம் முதல் 5 லட்சம் 10 லட்சம் என 13 கோடி ரூபாய் பணம் கட்டியுள்ளனர். ஆனால் சீட்டு முடிந்ததும் பணத்தை அவர் திரும்பி தரவில்லை. இது தொடர்பாக போலீசிடம் புகார் கொடுத்தும் இதுவரை எங்களுக்கு பணத்தை திரும்ப பெற்று தரவில்லை. பாதிக்கப்பட்ட 305 பேருக்கும் பணத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் சூப்பர் இன்டென்ட் கூறியது, உரிய நடவடிக்கை எடுப்பதாக கலெக்டர் தெரிவித்தார் என்று கூறிய நிலையில் அதன்பின் நம்பிக்கையின் அடிப்படையில் தர்ணாவில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலைந்து சென்றனர். இச்சம்பவம் கலெக்டர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும். மோசடி செய்த நபருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். போராடுவோம் 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 நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் 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 நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் 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 மக்கள் குறைகளை கேட்க கலெக்டர் நேரில் வர வேண்டும். மக்கள் குறைகளை கேட்க கலெக்டர் நேரில் வர வேண்டும். வேண்டும் 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 எங்களுக்கு நீதி வேண்டும். எங்களுக்கு நீதி வேண்டும். இது எக்கனாமிக்கல் அஃபென்ஸ்ல டாக்குமெண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்க போராட்டம் பண்ற வரைக்கும் எங்க கேஸை எடுக்கவே இல்லை. கேஸை எடுத்தாங்க. கேஸை எடுத்து தேவையான எல்லா என்கொயரி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டா, இனிமே இந்த கேஸை பரிசீலனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு விடப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. EOWல பேசினோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு அறிவு இல்லையா, சீட்டு போடுறதுக்கு முன்னாடி உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு கேக்குறாங்க. பரிசீலனை பண்ண முடியாது. எப்படி சார் அவன் ஒரு கண்டிஷனல் பெயில்ல வந்தவனுக்கு எப்படி யார் சார் சுதந்திரம் கொடுத்தாங்க? எங்களை மிரட்டுறதுக்கு யார் சார் சுதந்திரம் கொடுத்தாங்க? இல்ல சார், எங்க பார்த்தாலுமே நாங்க போதுமான அளவுக்கு தனித்தனி குரூப்பா இருக்கோம். நம்ம காசு உழைச்சு கட்டின காசு இன்னைக்கு வெயில்ல செத்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஸ்கூலுக்கு அவங்க பசங்களை எந்த ஸ்கூலுக்கு போட்டு அக்யூஸ்ட் ஒருத்தர் கிட்ட பேசிருக்காங்க. ரெக்கார்டு வேணா உங்க இதுல கேட்டு பாருங்க. இங்க பாருங்க, நான் போலீஸுங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன். உங்க கேஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. யார் சார் அவ்வளவு தைரியத்தை கொடுத்தது? எதுக்கு சார் அக்யூஸ்ட நீங்க அவ்வளவு செல்லமா பாத்துட்டீங்க? பேசுறோம். நாங்க பயந்து ஓடியாத போலீஸ்காரங்க இருக்காங்க. தைரியமா ஓடியாத காவல்துறை நிக்குது.